வணக்கம். வசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம், அயோத்தியா காண்டம், நகர் நீங்கு படலத்தின் 2ஆம் தொடர்ச்சி. குற்றமற்ற முனிவர் சொன்னதை கேட்டு வருந்தினார் தசரதர். அந்த வருத்தம் நெஞ்சில் குமிழிடுகையில் கைகேயியை பார்த்து, பாவி, என் உயிரான ராமனை கொடிய காட்டுக்கு போகச் சொல்லி நீயே அனுப்பினாயோ? அவனும் காட்டுக்கு போய்விட்டானோ? உன்னுடைய கருத்தை நன்றாய் அறிந்தேன். உன்னுடைய தன்மையை அறியாமல் நான் உன் குவை கனி போன்ற வாயின் விஷத்தை முன்பெல்லாம் உண்டேன். ஆதலால் தான் நீ எனது உயிரை அடியோடு உண்டாய். முன்பு உன்னை நான் அக்கினி சாட்சியாக மணந்து கொள்ளவில்லை. பின்பு எப்படி மணந்தேன் என்று கேட்கிறாய் அல்லவா? சொல்கிறேன். என் முடிவு காலத்தில் என் உயிரை கொல்வதற்கான யமன் இருந்தாலும் அவன் போதாது என்று உன்னையும் ஒரு யமனாக சம்பாதித்துக் கொண்டேன். என் கண்ணும் அதற்கு ஒளியுமான ராமனை காட்டுக்கு உன் கபடச் செயலால் செல்லும்படி தூரலாசனை செய்தவளையே, அந்த கொடிய செயலால் என்னை பிளப்பவளே, பழி மொழிக்கும் வெட்கப்படாதவளே, இனிமேல் உனக்கு புத்தி சொல்வதால் என்ன பயன்? ஒப்பற்ற கொடியவளே, நான் உன் கழுத்தில் கட்டிய தாலி உன் பிள்ளை பரதனுக்கு காப்பு கயிறாகும் என்றார். தாம் கல்லும் கரையும்படி சொல்லியும் கல்லினும் மண்ணெஞ்சம் கொண்ட கையை சிறிதும் மனம் இறங்காதிருத்தலைக் கண்டு அவள் மீது மேலும் மனம் கசந்தார் தசரதர். அக்கசப்புடன் வசிஷ்டரை நோக்கி, சுவாமி, நான் இந்த கையையை துறந்து விட்டேன். என் உயிரை வாங்கும் யமன் போன்ற இந்த பாவி எனக்கு மனைவி இல்லை. மூத்தவனே அரசாள வேண்டும் என்பது அரச நீதி. அதை மாற்றியது மட்டுமல்லாமல் ராமனை காட்டுக்கும் அனுப்புவதற்கு காரணமான பரதனும் இனி என் மகன் இல்லை. ஆகவே ராமனுடைய பிரிவால் இறக்கப் போகும் எனக்கு ஈமச்சடங்கை செய்வதற்கும் அவன் ஏற்றவனில்லை என்று கூறி மிக மிக வருந்தினார் தசரத சக்கரவர்த்தி. பின்பு தம் மதிப்பிற்குரிய தேவி கோசலையை பார்த்து தழுதழுத்த குரலில், கோசலை, காட்டுக்கு செல்கின்றேன் என்று சொன்னால் நான் எப்படி வருந்துவேனோ என்று என்னிடம் சொல்லாமலேயே காட்டுக்கு புறப்பட்ட ராமன் உன்னிடமும் சொல்லாமலேயே சென்று விட்டானோ என்று கேட்டார். தசரதர் தன்னை அப்படி கேட்ட பின்பே தான் அவரிடம் வந்த காரணத்தை அவள் அறிந்தாள். ஆனால் தன் எண்ணத்தை இந்த நிலையில் அவளால் சொல்ல முடியவில்லை. கணவரின் துன்பத்தைக் கண்டு தானும் அந்த துன்பத்துக்கு உள்ளாகி கோசலை சோர்ந்தாள். கணவர் கொடுத்த வரத்தை மீறா சத்தியத்தினாலேயே ராமன் காட்டுக்கு போவதை தடுக்காமல் இருக்கிறார் என்பதை இப்பொழுது நன்றாக உணர்ந்து கொண்டாள் அவள். அதனால் தன் விருப்பத்தை சொல்லி அவர் சத்தியத்தை மீறும்படி செய்யவும் மனம் துணியாமல் வருந்தினாள். அப்படியே சொன்னாலும் உலகத்தாரின் பழி சொல்லை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே. அதற்கு தன் கணவரை ஆளாக்க விரும்பவில்லை. அத்துடன் தானும் அச்சொல்லுக்கு காரணமாக அவள் விரும்பவில்லை. எனவே அவள் கணவரை பார்த்து, அன்பு மணாளரே, பெருமை பெற வேண்டுமானால் சத்தியத்தை பாதுகாக்க வேண்டும். அதை விட்டு மகன் மேல் அன்பு கொண்டு மனம் கலங்குவதால் என்ன பயன்? அது பெருமைக்கு இழுக்கல்லவா? ஆதலால் தாங்கள் மகன் மீது கொண்ட அன்பால் வருந்த வேண்டாம் என்று கூறினாள். அக்குரலில் துயரம் சிலந்தி வலையாக பின்னி நின்றது. ராமனோ தந்தை கட்டளையிட்டதால் காடு செல்லாமல் இருக்க மாட்டான். அவன் காடு சென்றால் கணவர் உயிரோடும் இருக்க மாட்டார். இனி கணவரின் பூத உடம்பை காக்கும்படி மகனை காடு செல்ல வேண்டாம் என்று தடுப்போம் என்றாலோ அதனால் கணவரின் புகழ் உடம்புக்கு அழிவு வருமே என்று இவ்வாறெல்லாம் நினைத்து நினைத்து கோசலை இருதலை கொள்ளி எறும்பு போல வருந்தி துடித்தாள். அப்போது அவள் பட்ட துன்பத்திற்கு எல்லையே இல்லை. ஒரு பக்கம் மகன் காடு செல்வதால் கணவரின் உயிர் போகுமே என்ற வருத்தமும், மறுபக்கம் மகன் காடு செல்லாவிட்டால் கணவரின் புகழுக்கு பங்கம் வருமே என்ற சத்திய நேர்மையும் கோசலையை வானொலியில் போட்ட பச்சிலையாக வருத்தி அவள் உள்ளத்தை கசக்கியது. அந்த 2 வேதனைகளுக்கும் நடுவில் அகப்பட்ட அவளுடைய மனத்துயரை விளக்க வார்த்தைகள் இல்லை. ராமன் காட்டுக்கு செல்வானே அன்றி முடிசூட்டி கொள்ள மாட்டான் என்று கோசலை கூறியதனால் தசரதர் துயர் மேலிட்டு கதறி துடித்தார். அப்போது ராமனின் உருவெளி தோற்றம் அவர் கண்களுக்கு புலப்பட உண்மையான ராமரே தம்முன் நிற்பதாக எண்ணினார். உடனே, மகனே ராமா, எனது கண்ணீரண்டும் நீர்மயமாகி ஆராய் பெருக என் உயிரும் நீங்கப் போகிறேன். உன் பட்டாபிஷேகத்துக்காக வேத மந்திரங்களை ஜபித்து புண்ணிய நதிகளிலிருந்து நீர் கொண்டு வந்திருக்கிறார்கள். மகனே,
நான் இறந்த பிறகு அந்த நீரை எனக்கு தர்ப்பண நீராக கொடுத்த பிறகு நீ காட்டுக்கு போ என்று நான் தழுதழுக்க கூறினார். மேலும், உனக்கே இந்த அரசின் மணிமுடி என்றேன். ஆனால் இப்போது உனக்கு இது வேண்டாம், உனக்கு சடாமுடியே போதும் என்று சடைமா மகுடம் புனைய தந்தேனே. என்னுரை என்னே அழிந்தோ திருமேனி கருத்திருப்பவனே, உள்ளமும் கண்களும் கைகளும் செம்மையாயிருப்பவனே, பொறுமை என்னும் குணத்தை தரித்திருப்பவனே, சிவபெருமானது முப்புறங்களையும் நீராக்கின போரில் வென்ற வெள்ளை ஒடித்தவனே, தனியனாய் இருக்கின்றேன் என்றும் நினைக்காமல் என்னை வெறுத்து விட்டாயே. இனி நான் இந்த உடம்புடன் வாழும் நாளை விரும்பேன். பொன்னுக்கும் பொன்னானவனே, புகழுக்கும் புகழானவனே, மின்னலுக்கு மேலாக விளங்கும் கட்டமைந்த வில்லை உடையவனே, மகனே, மெய்யுக்கும் மெய்யானவனே, எனக்கு முன்னே நீ காட்டுக்குச் செல்ல நான் மட்டும் என்ன சாதாரணமானவனா? நான் உனக்கு முன்பே வானுலகத்துக்கு போய்விடுவேன். ஜானகியை மணந்து இந்த நகரத்துக்கு வந்த உன்னை கண்டு களித்தன என் கண்கள். அக்கண்களைக் கொண்டே நீ ஜானகியுடன் காடு செல்லும் காட்சியைக் காண நான் மனம் பொறுக்க மாட்டேன். மண்ணுலகத்தார் விண்ணுலகத்தார் யாவருக்கும் நீ உயிர் போன்றவன். உன்னை நோற்று பெற்ற நான் உன் பெருமையை அறிவேன். இப்பொழுது நான் என் நிலைமையை குறித்து என்னவென்று கூறுவேன். உனக்கு சேர வேண்டிய இந்த பூமியை சிற்றன்னையின் சொல்லுக்காக தம்பிக்கு கொடுத்து விட்டாயே. ராமா, உன் உதார குணமே என் உயிரை கொல்லும். சத்திரியரை 21 தலைமுறையாக வென்ற பெரும் வீரர் பரசுராமரையே வென்றாயே. மகனே, உன்னை போன்ற பெரிய வீரன் வேறு எங்கே கிடைப்பான்? நான் உன்னை காட்டுக்கு அனுப்பிவிட்டு இந்த கைகேயின் முகத்தில் விழித்தபடி இந்த நாட்டில் உயிர் வாழ்வேனா? அவ்வாறு வாழ்ந்தால் என் நிலை பரிகசிக்கும்படியாகும். நீ காட்டுக்கு சென்ற பின்தான் நான் உயிர் வாழ்வான். அப்படி வாழ்ந்திருந்தால் என்னை விட கொடியவன் உலகத்தில் வேறு யாருமே இருக்க மாட்டான். நானோ அப்படி கொடியவனான கைகேயுடன் இந்த நாட்டில் உயிர் வாழ்வேன்? நிச்சயமாக வாழ மாட்டேன். வானகம் சென்று விடுவேன். உன்னை காட்டுக்கு அனுப்பிவிட்டு மனம் விரும்பி இந்த நாட்டில் நான் வாழ்ந்தால் உன்னை காட்டுக்கு போகச் சொன்ன கைகேயிக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்? ஆகவே நான் என் உயிரை விட்டு சொர்க்கம் போவேன். நீ மணிமுடி சூடி தங்க சிங்காதனத்தில் அமர்ந்து அரசு செலுத்துவதை காண விரும்பியவன் நான். இன்றோ மரவுரி உடித்து மான் தோல் போர்த்து சடைமுடியுடன் தவக்கோலம் பூண்டு காட்டுக்குச் செல்வதை பார்த்து கொண்டு நான் உயிருடன் இருப்பேனா? அதை காண்பதை விட வானுலகம் போய் சேருவேன் என்று பலவாறாக புலம்பி தவித்தார் புத்திர பாசத்தால் அந்த மாபெரும் சக்கரவர்த்தி. மாவேந்தர் இவ்வாறெல்லாம் பலவிதமாக புலம்பி பரிதபிப்பதைக் கண்ட வசிஷ்டருக்கு மனம் தாளவில்லை. அவர் தசரதரின் அருகில் சென்று, வேந்தே, வருத்தப்படாதீர்கள், ராமரை இந்த நாட்டிலிருந்து செல்லாதபடி தடுத்து விடுகிறேன் என்றார் உறுதியோடு. முனிவரின் சொற்களை கேட்டு தசரதர் சிறிது மனக்கவலை நீங்கினார். ஆனால் அவ்வாறு முனிவர் ராமனை தடுத்துவிட்டால் தம் சத்தியம் பொய்யாகிவிடுமே என்று எண்ணினார். அந்த எண்ணம் நெஞ்சில் சுடர்விட கணத்தில் மீண்டும் அவர் வேதனையை கடலுள் மூழ்கினார். முழுகி தன்னையே முடிவில் மறந்தார். தசரதரின் உணர்வும் உயிரும் சோர்ந்ததைக் கண்டாள் கோசலை. ஒரு கால் மணாளர் இறந்து விட்டாரோ என்று உடனே அஞ்சினாள். கணவரின் உடம்பை தழுவி கொண்டாள். என் அன்பே, உயிரே, மகனை பிரிந்து வாடும் என்னை நீரும் தேற்றாது என்னை விட்டு சொன்னபடியே சொர்க்கம் போய்விட்டீரோ? அரசர்க்கரசே, என்னை அழைத்துச் செல்லாமல் தாங்கள் மட்டும் தனியாக செல்லுவது நீதியோ என்று புலம்பி தொடித்தாள். அவளுடைய அவலக்குரல் கேட்டு தசரத சற்றே உணர்வு பெற்று கண் திறந்தார். அதை கொண்ட கோசலை மகிழ்ந்தாலும் உள்ளத்தில் துன்பமே கப்பிக்கொண்டிருந்தது. அதனால் அவரை பார்த்து அவருடைய துன்பம் நீங்க தானும் துன்பத்தை நீக்கிக் கொள்வதற்காக, மெய்க்கு மெய்யானவரை, உலகத்தில் உள்ள அரசர்களுக்கெல்லாம் அரசே, உமது உயிரை காத்து கொள்ளாமல் வருந்துகின்றீர்களே, அதனால் அந்த துயரால் உலகமெல்லாம் துன்பம் கொண்டும் கலங்கும். முனிவர் பெருமான் சென்றழைக்க அவருடன் நம் திருமகன் வந்தாலும் வருவான். அரசே, வருந்தாதீர்கள் என்று பலமுறை சொல்லி அவரின் உடலையும் பாதங்களையும் முகத்தையும் தன் சிவந்த மெல்லிய கைகளால் ஆதரவுடன் தடவினாள் கோசலை. கோசலையின் தேற்றும் சொற்களால் மேலும் சிறிது மயக்கம் தெளிந்தார். பூரணமாக மயக்கம் தெளியாத அந்த நிலையில் அவர் வலிய பெரிய கோதண்டம் தாங்கிய நம் மகன் வருவானா என்று கேட்டார். அப்போது இத்தனை கொடுமைக்கும் காரணமான கைகேயின் நினைவுக்கு அவருக்கு வந்தது. அந்த நினைவே பெரும் கசப்பாக இருந்தது அவருக்கு. கசப்பை நெஞ்சில் தேக்கியபடி அவர் பேசினார். கைகேயி மந்தரையின் வார்த்தைகளால் மனம் மாறி இத்தனை துன்பங்களை தந்து விட்டாள்.
என்னுடைய உயிரை போக்க நிச்சயித்தே தனது மகன் அரசாள வேண்டும் என்று வரம் வாங்கிக் கொண்டாள். எனது மகனை காட்டுக்கு போ என்றும் சொல்லிவிட்டாள். கைகேயின் செயலை பழித்து கூறிய தசரதர் பின்பு கோசலையை நோக்கி, கோசலை, ராமன் காட்டுக்கு போகாமல் இருக்க மாட்டான். அதனால் என் உயிரும் போகாமல் இருக்காது. இது எதனால் நேர்ந்தது தெரியுமா? அதை சொல்லுகிறேன் கேள். எனக்கு முன்பு ஒரு முனிவர் இட்ட சாபம் உண்டு என்று கூறியவர் தாம் பெற்ற அந்த சாப வரலாற்றை சொல்லத் தொடங்கினார். தொடரும். வசியின் வாசிப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்யவும். தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும். அதுவே எனக்கு உற்சாகமூட்டும். நன்றி.